ஒரு இஸ்ரேலிய தாயின் ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் 1000 லெபனான் தாய்கள் அழ வேண்டும், லெபனான் முழுவதும் எரிய வேண்டும் என்று இஸ்ரேல் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இதாமர் பென் கிவிர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருப்பது சமூக வலைதளங்களில் கண்டனங்களுக்கு உள்ளாகி வருகிறது. ஹெஸ்புல்லா அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் இராணுவத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்ததாக கூறி லெபனானின் பெகா பள்ளத்தாக்கில் உள்ள ஹெஸ்புல்லா இலக்குகள் மீது இஸ்ரேல் விமானப்படை அதிரடி தாக்குதலை நடத்தியுள்ள நிலையில் அவர் இவ்வாறு சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ளார். இந்தியாவில் அடுத்த வாரம் நடைபெறும் பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி இந்தியாவுக்கு வருகை தரவுள்ளார். இந்தியா சீனா உறவை இயல்பு நிலைக்கு கொண்டு வரும் முயற்சிகளுக்கு மத்தியில் இந்த பயணம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் உள்ள தொடக்கப்பள்ளியின் இசை அறையில் தீ விபத்து ஏற்பட்டதால் மாணவர்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.